முதல் வாசகம். என் தலைவரே, நீர் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரின் திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரின் திருமலையினிலே வாழ்ந்திட தகுதியுடையவர் யார்? ஆண்டவரின் திருமலையினிலே வாழ்ந்திட தகுதியுடையவர் யார்? ஆண்டவரின் திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரின் திருக்கூ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38 தொடக்கம். இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே நியூயார்க் நகரம், அங்கு சிராக்யூஸ் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே பேராசிரியையாக பணிபுரிந்த ஒரு பெண்மணி ரொசாரியா வாட்டர்ஃபீல்டு என்பவர். இவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர். ஆனால் கிறிஸ்துவுக்கு எதிரானவர். எனவே கிறிஸ்துவ மறைக்கு எதிராக தன்னுடைய எழுத்துகளிலே கருத்துக்களை தெரிவித்து வந்தவர். தீவிர பெண்ணியவாதி. இவருடைய தனிப்பட்ட வாழ்விலே இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர், லெஸ்பியன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. யாரிடமிருந்து? ஹென் என்கின்ற கிறிஸ்தவ மறை போதகரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. பாராட்டு கடிதம். இந்த பேராசிரியை பாராட்டி, உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்ற ஒரு பாராட்டு கடிதம். இவருக்கு இது ஆச்சரியத்தை தந்தது. என்னடா, நாம கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழுதிக்கிட்டு இருக்கிறோம், இவர் ஒரு கிறிஸ்தவ மத போதகர், இவர் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி கடிதம் போடுறாரே, ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு அடுத்த வாரம் அதே கடிதம் அந்த ஹென் என்பவரிடமிருந்து, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு உணவருந்த வர வேண்டும் என்ற ஒரு கடிதம். இது ரெண்டாவது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சரி அப்படின்ட்டு போகிறாங்க. போனால் அவங்க வயசான தம்பதியர் 2 பேரும், அந்த ஹென் அவருடைய மனைவி 2 பேருக்குமே 70 வயசு இருக்கும். ஆனால் நல்ல சமைச்சு அருமையாக உணவு பரிமாறி நல்ல அவரோடு பேசி கொண்டிருந்து நல்ல பாராட்டி அவரை அனுப்பினார்கள். இந்த பெண்மணி பேராசிரியை ரொசாரியா வீட்டுக்கு சென்ற உடனே யோசிக்கிறார். பாராட்டி கடிதம் போடுறாங்க, நம்ம எதிராக எழுதிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நல்ல வயசான நேரத்துலையும் நல்ல உணவு பரிமாறினாங்க, நம்மளை நல்ல உரையாடி நல்ல பேசி வழி அனுப்புனாங்களே அப்படின்ட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆக ஆக கடைசியில் அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் கிறிஸ்தவ மறையை தழுவி அதற்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்தார். தலை சிறந்த மறை போதகராகவும் அவர் மாறினார். அன்புக்குரியவர்களே, ஒரு விருந்து உபசரித்தல் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. ஒருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தவறான பாதையிலிருந்து ஒரு நேரிய பாதையை காட்டியது இந்த விருந்து உபசரித்தல். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 18வது அதிகாரத்திலே 1 to 10 வரை வாசித்தோம். ஆபிரகாம் விருந்து உபசரிக்கிறார். முன்பின் தெரியாத ஒரு நபர்கள் இவராக கூடாரத்திலிருந்து வெளியே வந்து விருந்து உபசரிக்கிறார். அதனால் ஒரு பெரிய அவருடைய வாழ்விலே ஆச்சரியம், ஒரு அதிசயம், அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? குழந்தை இல்லாமல் இருந்த அந்த ஆபிரகாமுக்கு குழந்தை பிறப்பார் என்று அந்த 3 மனிதர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அடுத்த முறை வரும் பொழுது குழந்தை பிறந்திருக்கிறது. பாருங்கள். அப்போ ஒரு விருந்து உபசரிப்பு, ஒருவரை வீட்டிற்கு அழைத்து அவர்களோடு உரையாடி விருந்து கொடுத்து அனுப்பும் பொழுது
ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பது ஒரு புதிய பாடமாக ஆண்டவர் வழிபாட்டில் இன்று நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் நம்ம 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், தேவதாரு மரம். அங்கே தான் இந்த 3 மனிதர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ அதுதான் ஒரு லேண்ட்மார்க், குறியீட்டு இடம். அவங்க நீண்ட பயணம் மேற்கொள்கிறாங்க. நாமளும் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்கிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, எப்பா லேண்ட்மார்க் சொல்லுப்பா, கோயில் இருக்கா பக்கத்தில், பள்ளிக்கூடம் இருக்கிறதா, ஒரு மருத்துவமனை இருக்கிறதா, அப்போ இதெல்லாம் குறியீட்டு இடம். அதை சொன்னால் நம்ம ஈஸியாக அதிலிருந்து பக்கத்தில் போயிடலாம். அப்போது தேவதாரு மரம் ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. ஆபிரகாம் இந்த மனிதர்கள் சந்திக்கக்கூடியதற்கு ஒரு லேண்ட்மார்க், ஒரு குறியீட்டு இடமாக அது இருந்தது. சரி, இப்போ நம்ம தேவதாரு மரத்தை பற்றி பார்ப்போம். விவிலியத்தில் தேவதாரு மரம் பழைய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அது எவ்வளவு புகழ்பெற்றதாக இருந்தது என்பதை நாம் பார்ப்போம். இந்த தேவதாரு மரம் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மரம், உறுதித்தன்மை. பெரும் புயல், காற்று, மழை, வெள்ளம் வந்தாலும் இது அசையாமல் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடியது. இதனுடைய வேர்கள் ஏறக்குறைய இருக்கக்கூடியது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஏறக்குறைய ஒரு 100 அடிக்கு ஆழமாக இருக்கக்கூடிய வேர்கள். அப்போ எவ்வளோ உறுதியாக இருக்கும் அந்த மரம். அதே போல் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது, பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் இந்த தேவதாரு மரம். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அதே போல் இந்த மரத்திலிருந்து ஒரு நறுமண வாசனை வீசக்கூடிய ஒன்றாகவும் இது இருக்கும். எசாயா 55ஆம் அதிகாரம் 13வது வசனம், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வளரும், காஞ்சொரிக்கு பதிலாக நறுமணம் செடி துளிர்த்து வளரும். பார்த்தீங்களா? அப்போ முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு மரம் வளரும். அதே போல காய்ஞ்ச கருகிய செடிகளுக்கு பதிலாக இந்த தேவதாரு மரத்தினுடைய நறுமணமிக்க மனம் வீசும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்ரேல், இது இறைவாக்கினர் எசாயா, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்வு மாறும். கருகிய வாழ்வு, முட்செடி போல இருக்கக்கூடிய வாழ்வு தேவதாரு மரங்களைப் போல ஒரு உறுதியாக, ஒரு பசுமையாக, நிலைப்புத்தன்மை மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறும். நீங்கள் சொந்த நாட்டிற்கு எருசலேமுக்கு திரும்புவீர்கள், மெசியாவை காண்பீர்கள் என்றதனுடைய ஒரு உருவமாக இந்த தேவதாரு மரம் சொல்லப்படுகிறது. ஓசையா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். அப்போ இந்த மரம் நல்ல பசுமையாக செழுமையாக வளரக்கூடியது. அப்போ இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு பசுமை வீசும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பசுமையாக நான் இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த தேவதாரு மரம் அரண்மனையையும் எருசலேம் ஆலயத்தையும் கட்டுவதற்காகவும் இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், தாவீது அரசருக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக இந்த தேவதாரு மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொத்தர்கள், தச்சர்கள் எல்லாத்தையும் கொண்டு தேவதாரு மரங்களை கொண்டு வந்து எனக்கு மாளிகையை கட்டுங்கள் என்று சொன்னார். 2 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 3, 8, 9, இப்போ தாவீதுக்கு மாளிகை கட்டியாச்சு கேதுரு மரங்களை. அதே போல அவருடைய மகன் சாலமோன் கேட்கிறார், எங்க அப்பாவுக்கு ஒரு மரங்களை மாளிகை கட்டுனீங்கல்ல, அதே போல அதே தேவதாரு மரங்களை வைத்து எனக்கு ஒரு அரண்மனையை கட்டுங்கள் என்று சாலமோன் அரசர் சொல்லுகிறார். 8வது வசனம்,
அடுத்து மிகப்பெரிய எருசலேம் ஆலயம் கட்டுவதற்காக இந்த தேவதாரு மரங்கள், தேவதாரு மரம் அல்லது கேதுரு மரம் அல்லது சிதார், லெபனான் சிதார் மரம், இதெல்லாமே ஒன்றுதான். அப்போ இந்த மரங்கள் வரவழைக்கப்பட வேண்டும் எருசலேம் ஆலயம் கட்டுவதற்காக என்று. 1 அரசர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். கேதுரு மரங்களை கொண்டு இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டதை அருமையாக நாம் பார்க்கலாம். அதே போல இயேசுவின் படகு என்று இந்த தேவதாரு மரங்களை அழைக்கிறார்கள். இயேசு பயணம் செய்த அந்த படகு இந்த மரங்களால் கட்டப்பட்டது. இந்த மரத்தினுடைய அந்த பட்டைகள், அந்த இதுகள் ஒரு படகு போல இருக்கும். அந்த பட்டையை எடுத்து பார்த்தோம்னா படகு போல இருக்கும். அப்போ இயேசுவின் படகு என்றும் இது அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த தேவதாரு மரம் ஒரு குறியீட்டு இடமாக இருந்தது. இதுவும் எவ்வளவு வலிமையாக உரிமையாக இருக்கிறதோ அதே போல ஆபிரகாமுடைய வாழ்வில் ஒரு பசுமை நிகழும், குழந்தை பிறக்கும், உன்னுடைய வாழ்க்கை வளமையாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாம் விருந்து உபசரிப்பில் இருந்த தன்மை நாம் யோசித்து பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகிறது. அதுதான் குழந்தை பெற்றெடுத்தல். 2வது, இந்த 3 மனிதர்கள் எதை குறிக்கிறது? மூவொரு இறைவன். அப்போ கடவுளே ஆபிரகாமுக்கு தோன்றி மனிதர்கள் மூலமாக அருள் பாலிக்கின்றார். அடுத்ததாக இந்த ஆபிரகாமிடம் இருந்த விடாப்பிடியான விருந்து உபசரிப்பு. அங்கிருந்து கூடாரத்திலிருந்து வெளியே வந்து அவங்கள, நீங்க வாருங்க, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வாரேன், அடுத்து சற்றே இளைப்பாருங்கள், நான் நல்ல உணவு வகைகள் எல்லாமே சமைச்சிட்டு கொண்டு வாரேன், வேண்டது நல்ல கொளுத்த கன்று, வெண்ணெய், எல்லாம் அங்குள்ள விதவிதமான உணவுகளை வைத்து அப்போ நல்லா கவனித்து அனுப்புனார். விடாப்படியாக இருந்த ஒரு பண்பு. அப்போ விருந்து உபசரிப்பதிலே அப்படி இருத்தல். அதே போல் பணிவு, நல்ல பணிவாக, என் தயவிலே உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்துள்ளது என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் முன்பின் தெரியாதவர்கள், அந்நியர்கள், அந்த அந்நியரை கூட உபசரிக்கின்றார். அப்போ இந்த ஆபிரகாமிடம் காணப்பட்ட இந்த பண்புகளை பாருங்கள். விருந்து உபசரித்தில் எவ்வளவு தீவிரமாக விடாப்பிடியாக இருந்தார், பணிவோடு நடந்து கொண்டார், அந்நியராக இருந்தாலும் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார். நாமும் நமது வாழ்விலே சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய மரபு பண்பு விருந்தோம்பல். ஆனால் இன்னைக்கு அது தேஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்த விருந்தோம்பல் பண்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏனெனில் பாலைவன பகுதி, நீண்ட தூரம் ஒரு ஊர்லேருந்து இன்னும் ஊருக்கு பயணம் செய்யும் பொழுது களைப்பாக இருப்பாங்க. அப்போது அவங்கள கூப்பிட்டு தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் உட்கார்ந்து இளைப்பாரிட்டு போங்க, பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்பு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதை பார்க்குறோம். பவுலடியார் அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறார். உரோமையர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், வறியவர்கள் கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு விருந்தோம்பல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பவுலடியார் சொல்லுகிறார். அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். நீங்க அப்படி அந்நியரை வரவேற்று விருந்து உபசரித்தீர்களாண்டால் வானதூதர்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் இந்த விருந்து உபசரித்தல்ல. எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம், எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த விருந்தோம்பல் பண்பு தேஞ்சிக்கிட்டே வருது. வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, காப்பி கொடுத்து டீ கொடுத்தான், அடுத்து எங்களுக்கு வேலை இருக்கு, எப்போ கிளம்புவீங்க அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வேலை வேலை வேலை, கண்ணனி உலகம், விரைவு பேருந்து உலகம், எல்லாரும் வேலை பிஸியில் இருக்கிறதுனால இந்த விருந்தோம்பல் பண்பு அடிபட்டு போகுது. அப்போ அதனால தான் நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு வருள், ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கிறது. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றார் இந்த விருந்தோம்பல் மூலமாக. எனவே இந்த விருந்தோம்பல் பண்பில் நாம் சிறந்தோங்க வேண்டும். இந்த 2004ஆம் ஆண்டு உலகிலே மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் திருமண விருந்து கொடுத்தார். ஏறக்குறைய 1000 பேர்களை, முக்கியமான பிரபலங்களை அவர் அழைத்திருந்தார். அவர் விருந்து கொடுத்து அதற்கான செலவு $78 மில்லியன், இந்திய மதிப்பின்படி 620 கோடி ரூபாய். அப்ப இவ்வளவு ஆடம்பரமான, இவ்வளவு ஒரு பகட்டான விருந்து உபசரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவதில்லை.
இப்போ இந்த தொகையை வச்சு எவ்வளோ எளியவர்கள், வறியவர்கள், எத்தனையோ கிராமங்கள் அவங்களுக்கு ஓராண்டுக்கு உணவு கொடுத்திருக்கலாம். இத்தனை பேர் உணவில்லாமல் இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் வரி. அப்போ அப்படிப்பட்டவங்களை, அந்நியர்களை, முன்பின் தெரியாதவர்களை நாம உணவு கொடுப்பது தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திற்கு வாருங்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 42 வரை வாசித்தோம். மார்த்தா மரியா இயேசுவை விருந்துக்கு அழைக்கின்றார். மார்த்தா, இயேசுவும் வந்து உட்கார்ந்து நல்ல அருமையாக விருந்து சாப்பிட்டு போறாரு. மரியா நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். அந்த விருந்தோம்பல்ல உரையாடல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் அழுத்துகிறார். அதே போல மத்தேயு சக்கேயுனுடைய வீட்டிலும் உணவருந்துகிறார், பாவிகளாக இருந்தவர்கள். அப்போ அங்கு இருக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஒரு மனமாற்றம் கிடைக்கிறது. மத்தேயு சக்கேயுனுடைய வாழ்விலே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றம். என் சொத்துல பாதியை கொடுத்துருந்தேன், யாரையாவது கவர்ந்து இது பண்ணா 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அப்ப விருந்தோம்பல் மூலமாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளமை, ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இன்னைக்கு நாம விருந்தோம்பல் செய்யறோம், ஆனா அந்த உரையாடல் இல்லை. விருந்து உபசரிப்பில் உரையாடணும், அவங்க வந்தவங்களோட பேசணும், அவங்களுடைய மனபாரங்கள், மன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு உரை விருந்தோம்பலாக, விருந்து உபசரிப்பாக இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு வினோதமான போட்டி நடத்தப்பட்டது. பிள்ளைகள் மேடையில் வந்து ஏதாவது பேசுவார்கள் அல்லது பாடல் பாடுவார்கள். அவர்களுக்கு முன்னால் பெற்றோர்கள் மட்டும் வரவழைக்கப்பட்டார்கள் பார்வையாளர்களாக. பெற்றோர்களுக்கு கண்கள் கட்டப்பட்டது. இப்போ அவர்கள் செய்து முடித்துவிட்டு செய்த பொழுது பெற்றோர்களிடம் கேட்பார்கள், இது உங்க குழந்தையா, இது உங்க குழந்தையா? இல்லை இல்லை இல்லை, ஆனால் அது அவங்க குழந்தை தான். அப்போ ஒரு பெற்றோருக்கு தங்களுடைய குழந்தைகளுடைய குரலை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பெற்றோருக்கு, தாய்க்கு கூட தான் பிள்ளையனுடைய குரலை தெரியாதா? பாட்டு பாடுற குரல், பேசுகிற குரல். அப்போ ஆசிரியர்கள்லாம் அந்த பிள்ளைகளை, மாணவர்களை வச்சு கேட்டாங்க, என்ன இது உங்கள் அம்மாவுக்கு உங்கள் குரல் தெரியாதா? அப்போ பிள்ளைகள் சொல்லிச்சு, எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே செல்ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, எங்களோட பேசுகிறதே இல்லை. நாங்களும் அது பிறகு செல்ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் ஒரு கரையில் செல்ஃபோனு, பெற்றோர்கள் ஒரு கரையில் செல்ஃபோன். அப்போ இந்த உரையாடல் இல்லை, குடும்பத்தில் இந்த உரையாடல் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, அவங்க 2 பேர்கிட்டே உரையாடல் இல்லை. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் 10 மணிக்கு வர்றாங்க, பிறகு அந்தால படுக்கிற பிறகு காலையில் எழுந்து போகிறது. அப்போ இந்த குடும்பத்திலே அன்பு நிறைந்த உரையாடல், மனசு விட்டு பேசும் பொழுது தான் அது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு வளமையான, மகிமையான, பசுமையான குடும்பமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், நோய் நொடிகள், பிணிகள் வர்றது காரணம் என்னன்னா இதுதான். இது இருந்துச்சுன்னா போதும். அப்போ நாம விருந்து உபசரிக்கும் பொழுதும் சாப்பாடு நல்லா செய்கிறோம், கண்டிப்பாக அதுவும் தேவைதான். ஆனால் அதை விட எது முக்கியம்னு ஆண்டவர் சொல்றாரு மார்த்தா மரியாள் நிகழ்வில்? உரையாடல், பேசணும். மன சுமை, பாரங்கள் அது இறக்கி வைத்து லகுவான மனசோடு அவங்க விருந்து உபசரி செல்லும் பொழுது அவங்க கனமான இதயத்தோடு வந்தவர்கள் கனிவான இதயத்தோடு செல்ல வேண்டும். துக்கமாக, கவலையாக வந்தவர்கள் ஒரு சந்தோஷமாக விருந்து உபசரித்து செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ நாம உரையாடல், அவங்களோட உட்கார்ந்து பேசுறது, அவங்க கவலையை கேட்கறது, அதுக்கு நேரம் செலவழிக்கணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். யாராவது என் கதையை கேளுங்கள், யாராவது என் கதையை கேளுங்கள். இது ஒரு சிறு கதையினுடைய ஒரு தலைப்பு. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செகாவ் என்பவர் இந்த கதையை எழுதுகிறார். இந்த கதையினுடைய கதாநாயகன் ஐயனோவ் குதிரை வண்டி சவாரி செய்து ஓட்டி வந்து குடும்ப வருமானத்தை பார்த்து கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அப்போ இவருக்கு ரொம்ப கவலை, ரொம்ப துக்கம். இந்த ஐயனோவ் என்ற குதிரை ஓட்டக்கூடியவர் அந்த குதிரையிலே சவாரிக்கு வருகின்றவரிடம் தனது பகிர்ந்து கொள்ளலாம், தனது துக்கத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து ஆரம்பிக்கின்றார். முதல்ல ஒரு வியாபாரி ஏறுறார். அப்போ சொன்ன உடனே அதை கேட்கறதுக்கா நான் இருக்கிறேன், நேராக சரியாக என்
நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே கொண்டு என்னை விடு. கேட்கல. அடுத்து இன்னொருத்தர் வந்து உட்கார்றார், சவாரிக்கு வர்றார். அவர்கிட்ட லைட்டாக ஆரம்பிக்கிறார் இவருடைய கதையை. ஆனால் அவரும் கேட்க முன் வரவில்லை. நாட்டின் நாடகம் எங்கே நடக்குது, அங்கே போய் என்ன முதல்ல விடு, அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடைசியில் இவர் சோகமாக வீட்டுக்கு வர்றாரு. வந்து குதிரையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கெட்டும்போது என் கதையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, யாராவது என் கதையை கேளுங்கள் அப்படின்ட்டு புலம்புறார். கடைசியில் அந்த குதிரை இப்படி தலையை ஆட்டுது. கண்ணில் இருந்து கண்ணீர் வருது, குதிரை கண்ணீர்லேருந்து. அவர் கட்டி தழுவி கொள்கிறார். மனிதர்கள் கூட என் கதையை கேட்கல, இந்த குதிரையாக 5 அறிவு படைத்த இந்த குதிரை நீ என் கதையை கேட்கிற, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவருக்கு மனபாரம் இறங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது என் கதையை கேட்பாங்களா, என் கஷ்டத்தை யாராவது அவங்க வேற ஒன்றும் சொல்லலை, உதவி செய்ய சொல்லலை, பணம் கொடுக்க சொல்லலை, பொருளை கொடுக்க சொல்லலை. 1 மணி நேரம், அரை மணி நேரம் அதை தான் அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில், துன்பத்தில், கவலையில் இருக்கிறாங்க. அவங்க கேட்கறது வேற ஒன்றும் இல்லை, யாராவது என் கதையை கேளுங்கள். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நாம் கேட்டாலே போதும். மார்த்தா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாள். எனவே ஒவ்வொரு விருந்து உபசரிப்பிலும் இந்த உரையாடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு இனிமையான, ஒரு வாழ்க்கை மாற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு விருந்தோம்பலாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ்றதில்லை. இன்னைக்கு சாப்பாடு அது மட்டும் இல்லை, வார்த்தை, மனுஷனுடைய சுமைகள் நாம பேசணும் ஆறுதலாக. அதே போல அவங்க பேசுறதை நாம கேட்கணும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் கடவுளுக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள். அப்ப அது என்னது? பாதத்தில் இறை வார்த்தையை கேட்பது, உரையாடல், அதுதான் அவருக்கு உகந்தது. அதுதான் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11:21 பார்க்கிறோம். யார் என் தாய் தந்தையர்? இதோ என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய் தந்தையர்கள். The quality of life depends on the quality of the choice. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால், நாம் எதை தேர்வு செய்கிறோம். படம் பார்க்க போறதா, படிக்கிறதா, ஸ்கூலுக்கு போறதா, லீவ் போடுறதா, இன்னைக்கு சாப்பாடு செய்யறதா இல்லை கடையில் வாங்குறதா, இட்லிக்கு சட்னியா சாம்பாரா, இப்படி 2 வந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில். எந்த வேலைக்கு போறது, ஆசிரியர் பணிக்கு போறதா இல்லை வேற அலுவலக பணிக்கு போறதா, ஒரு குழப்பம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம், எது தேவை அப்படிங்கிறத, குடும்பங்களில் சண்டை வரும், குழப்பம் வரும். அதில் எதை நான் தேர்ந்து கொள்ளுகிறேன்? ஆண்டவருக்கு பிரியமானதை, இது ஆண்டவருக்கு பிரியமா, அவருடைய திருவிழமா, அதை நான் தேர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். சாய்ஸ், தேர்ந்தெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தருணமும் நாம 2 காரியம் வந்து நிற்கும். எதை நான் தேர்ந்தெடுக்க போறேன்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க, எதை நான் தேர்ந்தெடுக்கணும்னு வழிகாட்டுங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எந்த வேலையை நான் செய்ய குழப்பமா இருக்கு, எந்த பணியை செய்ய, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க. எது முக்கியம் அப்படிங்கிறத தேர்ந்து தெளிதல் மிக மிக பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று. அதை முக்கியமாக நாம் செயல்பட வேண்டும். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். இதோ உன்முன் வாழ்வையும் சால்வையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வைக்கிறேன், நீ தான் தேர்ந்து கொள்ள வேண்டும். நமது கையில் தான் இருக்கிறது. எனவே நம் வாழ்க்கை நம் கையிலே. எதை நான் தேர்ந்து கொள்ளுகிறேன், எது முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அதை வச்சுதான் என்னோட வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்க்கையினுடைய தரமே அடங்கி இருக்கிறது. சரி, இயேசு விருந்தாளியாக போறார். மார்த்தா மரியாள் வீட்டிற்கு, சக்கை வீட்டுக்கு போனார். இயேசு விருந்து கொடுப்பவராகவும் இருக்கிறார். அப்போ ஜீசஸ் வாஸ் த ஹோஸ்ட் அண்ட் த கெஸ்ட். அவர் விருந்தாளியாகவும் இருக்கிறார், விருந்து கொடுப்பவராகவும் அவர் இருக்கிறார். முதல்ல அவர் கொடுக்கக்கூடிய விருந்து இறை வார்த்தை விருந்து, அவருடைய போதனை. 2வது நற்கருணை விருந்து, திருப்பலி, நற்கருணை விருந்து. என் விருந்துக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். அந்த ஒவ்வொரு நற்கருணை விருந்திலும் அன்பு, உரையாடல், அதுதான் முக்கியத்துவம் பெற வேண்டும்.
திருவெளிப்பாடு 3:20 இதோ நான் கதவருகேன் என்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து நான் உணவருந்துவேன், அவர்களும் உணவருந்துவார்கள். அப்போ ஆண்டவர் விருந்து கொடுப்பவராகவும் விருந்தினராகவும் விருந்தாளியாகவும் அவர் இருக்கிறார். அவர் கொடுக்கின்ற இந்த இறை வார்த்தை நற்கருணை விருந்தின் மகிமை நாம் உணர வேண்டும். உரையாடல், உறவு, அன்பு, இதை உணர்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.